வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ எவ்ரிவான், ஹவ் ஆர் யூ ஆல்? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னால், தமிழில் எப்படி எழுத்துக்கள் இருக்கிறதோ அதே போல் நம்ம ஆங்கிலத்துலேயும் எழுத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆங்கிலத்தை எழுத்துக்கு இப்போ தமிழில் ஆ ஆ இ இருக்கா போல் ஆங்கிலத்தில் இருக்கிறதுக்கு பேர் ஆல்ஃபபேட். ஆல்ஃபபேட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏ, எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். ஏ பி சி, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஜேக்கு அடுத்ததாக என்ன வரும்னு சொல்கிறீங்க நினைக்கிறீங்க? ஞாபகம் வந்துச்சா? ஜேக்கு அப்புறம் என்ன வரும்னு சொல்லிட்டு? வெல்டன். கே 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 கேக்கு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? என்ன வார்த்தை ஆங்கிலத்தில் ஞாபகம் வருதா? வெல்டன். சாவிக்கு என்ன சொல்லுவோம்? வீட்டு திறக்கிற சாவி, பீரோவை திறக்கிற சாவி எல்லாம் இருக்கே, அந்த சாவிக்கு என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில்? வெரி குட். கீ 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 கே இ வாய் கீ கே இ வாய். ஏற்கனவே நம்ம ஈ பார்த்துட்டோம் இல்லையா? ஈ இயருக்கு பார்த்தோம். ஸோ அந்த ஈயும் வந்துருச்சு இதில். கே இ வாய் கீ. ஸோ நம்ம இப்போ தமிழில் சொல்கிறோம் இல்லையா? கா கா கி கீ. அதே மாதிரி தான் ஆங்கிலத்துலேயும் ஒரு எழுத்துக்கள் நம்ம சேர்க்கணும். நம்ம கா போடும்போது வெறும் கா போடுறோம். காக்கு ஒரு துணை எழுத்து போடுறோம். கீக்கு போடும்போது ஒரு ஒத்த சுழி கொம்பு போடுறோம். கீக்கு போடும்போது மேலே இழுக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இதில் கேயும் ஈயும் சேர்த்தா கீ சவுண்டு. வெறும் கே மாத்திரம் சொல்கிறதா இருந்தால் அது கே. ஸோ இங்கே மாறி மாறி வரும். எல்லா உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? வாவல் சொல்கிறோம் இல்லையா? ஏல பார்த்திங்கன்னா ஏன்ற வேவல் வருது. பியில் பார்த்திங்கன்னா ஈன்ற வேவல் வருது. சியில் பார்த்திங்கனாலும் ஈன்ற வேவல் வருது. சா ப்ளஸ் இ சி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சாவியும் சட்ஜமத்தையும் ஈயையும் கூட்டினோம்னா சி வரும். அதே மாதிரி டி எல்லாத்துலேயும் உங்களுக்கு அதில் வேவல் இருக்குது. ஆனால் சொல்கிறது மொத்தம் 5 வேவல் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். வேவல்னு சொல்லக்கூடாது. வேவ். ஏஇ ஐ 3 வேவல் நம்ம பார்த்துட்டோம். ஏ இ ஐ 3 வேவல் பார்த்துட்டோம். ஏன்றது ஒரு வேவல், ஈன்றது ஒரு வேவல். அடுத்தது என்ன வேவல்? அதுக்கு என்ன வார்த்தை பார்த்தோம்? அடுத்த வேவல் என்ன வேவல்? ஐ. ஐக்கு என்ன வார்த்தை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஐனா ஐஸ்கிரீமும் பார்த்தோம். நான் சொல்கிறது ஐ இல்லையா? ஸோ இதுவும் வேவல். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள்லேயும் ஒரு வேவல் இருக்குது. ஒன்றுத்துலேயும் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன வேவல்னு சொல்லிட்டு. முடிகிற இடத்துல தெரியும் உங்களுக்கு என்ன வேவல்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி கே ஃபார் கீ கீ பார்த்துருக்கோம். வேறு ஏதான வார்த்தைகள் ஞாபகம் வருதா? கேல ஆரம்பிக்கிற மாதிரி. கடையில் போய்ட்டு ஒரு தக்காளி வாங்கணுன்னா என்ன கேட்பீங்க? 1 கிலோ தக்காளி கொடுங்கன்னு சொல்லுவீங்க. 1 கிலோ தக்காளி. ஸோ கே ஃபார் கிலோ. கே கிலோவுக்கும் அதுதான் வருது. இப்போ ஒரு 100 கிராம் தக்காளி கொடுங்கன்னு சொன்னால் எப்படி கேட்பீங்க? 100 கிராம். அது எதில் துவங்கும்? அந்த கிராம்ன்றது க ஜியில் துவங்கும். சரியா? கிராம் ஜி. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் எப்படி நம்ம எழுத்து முழுசாக கூட்டுறதுன்றது நீங்கள் சொல்லணும். கி ஜி ஜி இதை கிராம். ஸோ நம்ம ஆல்ஃபபெட் யோட ஆல்ஃபபெட்டில் ஏ பார்த்துட்டோம். பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கேவும் பார்த்துட்டோம். கேக்கு அப்புறம் நாளைக்கு அல்லது அடுத்த பதிவில் என்ன ஆல்ஃபபெட் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ என்ன ஆல்ஃபபெட் வரும்? அடுத்த ஆல்ஃபபெட் கேக்கு பிறகு என்ன எழுத்து வரும் அப்படின்றத கமெண்ட்டில் எழுதுங்க. நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ. பாய்.